கேள்வி. 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதன் நினைவாக பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்ன? அந்த தோட்டத்தின் பெயர் காபுல் பார்க். இரண்டாவது கேள்வி. பில்கிராம் போர் என்று வேறு பெயரில் அழைக்கப்படும் போர் எது? என்ன போர்னா அது கன்னோசி போர். பாதுஷா என்னும் பட்டத்தை சூற்றுக் கொண்ட முதல் முகலாயர் யார்? முகலாய மன்னர் யார்? பாதுஷா என்று அழைக்கப்படுவர்னா பாபர். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என அழைத்தவர் யார்? யார்னா கமில் ஸ்வலபில். இவர் தான் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவாகவும் தமிழர்கள் தான் அப்படின்னு கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லான். அவர் தான் இந்த கூற்றை கூறியிருக்கிறார். ஹர்ஷரை அதாவது ஹர்ஷவர்தனரை நர்மதை நதிக்கரையில் வென்ற பிறகு இரண்டாம் புலிகேசி, சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசி எந்த பட்டம் சூட்டிக் கொண்டார் அப்படின்னா பரமேஸ்வரன் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார் இரண்டாம் புலிகேசி. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட எந்த இலக்கிய நூல் கிருஷ்ணதேவராயரின் நாயக்க முறையை பற்றி குறிப்பிடுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயவாசகமு. இந்த ராயவாசகமு என்ற நூல் தான் கிருஷ்ணதேவராயரோட இந்த நாயக்கர் முறையை பற்றி குறிப்புகளை தருகிறது. அசோகர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சத்யபுத்ரா என்னும் சொல் யாரை குறிக்கிறது? எந்த மன்னர்களை பற்றி குறிக்கிறதுனா அதியமான் என்னும் மன்னரை பற்றி இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது, சத்யபுத்ரா. அடுத்த கேள்வி. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? இந்திய நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி முத்துசுவாமி. அவர் தான் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. அடுத்து, ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகள் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுகள் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? யார்னா வைகுண்ட சுவாமிகள். அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி. போர்த்துகீசிய இந்தியாவின் தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாவிற்கு மாற்றிய ஆளுநர் யார்? யார்னா நினோ குன்ஹா. 1530ஆம் ஆண்டு கொச்சியிலிருந்து கோவாவிற்கு போர்ச்சுகீசியர்களின் இந்திய தலைநகரை மாற்றினார் நினோ டி குன்ஹா. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். அவங்க தான் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை அளவு என்ன? என்ன எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று அழைக்கப்படும் சுதேசி அரசுகள் 565 பேர் இருந்தாங்க. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் நாதிர் ஷாவியை மிஞ்சிவிட்டோம் என 1857ஆம் ஆண்டு டில்லி அந்த கவர்னருக்கு பற்றி ஜான் லாரன்ஸ்க்கு கடிதம் எழுதிய பம்பாய் ஆளுநர் யார்? நம்ம நாதிர்ஷாவை மிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு கடிதம் எழுதினார். யாருன்னு பார்த்தா எல் பில்ஸ்டன். இவர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறிய சுல்தான் யார்? என்ன சுல்தான் பார்த்தீங்கன்னா பால்பன், கடவுளின் பிரதிநிதி. இந்திய தேசிய காங்கிரசின் மிகவும் இளம் வயது தலைவராக பணியாற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் டேஷ் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. எந்த இடத்துல? மொய்ராங் என்ற இடத்துல தான் இந்திய தேசிய கொடியை ஏற்றியது. மார்க்கோ போலோ டேஷ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மார்க்கோ போலோ வெனிஸ் நகர பயணி. யாருன்னா பல்லவர்களை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தூத்துக்குடி அருகே உள்ள இந்த காயில் துறைமுகத்திற்கு 2 முறை வந்திருக்கிறார். அப்ப ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். மகாத்மா காந்திக்கு ஜே என்னும்
ஜே என்று எந்த போராட்டத்தில் குரல் எழுப்பப்பட்டது? எதுனா கிலாஃபத் இயக்கம். இதில் தான் மகாத்மா காந்திக்கு ஜே என்று குரல் எழுப்பப்பட்டது. நீதி கட்சியின் பழைய பெயர் என்ன? இந்த நீதி கட்சியின் பழைய பெயர் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். அதனுடைய பத்திரிகையை வைத்து தான் ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயர்னால நீதி கட்சி என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.